விஜயனை வந்து மதுரையில் மாநாடு நடத்தினார். அதில் வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசு வேலை, ஆடு மேய்க்கிறத வந்து அரசு வேலையாக்குறேன். அப்புறம் நிறைய எனக்கு ஃபுல்லாக தெரியாது, ஒரு சிலது மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் மாநாடுக்கு போகல, அது சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நிறையா நான் பார்க்கல. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. குடும்ப அட்டைக்கு பணம் தரேன், அதுக்கு பணம் தரேன், இதுக்கு பணம் தரேன் அப்படின்னு பேசுகிறீங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? பெண்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பிறந்த பெண் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த பெண்கள் எல்லாருக்குமே பாலியல் தொல்லைன்றது பொதுவாக இருக்குது. வேலைக்கு போக முடியாது, வெளியே கடத்தலுக்கு போக முடியாது, ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லைன்னு வெளில சொல்லிட முடியாது, அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் இது வரைக்கும் சரி பண்ணுறேன்னு யாரும் சரி பண்ணுற மாதிரியும் தெரியல. அந்த அளவுக்கு யாரும் அதை பற்றி பேசுகிற மாதிரியாகவும் தெரியல. ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது பெண்களுக்கு. அதில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை, நான் என்னோடய லைஃப்பில் நான் வந்து சந்தித்த ஒரு பிரச்சனை என்னென்னா, மருத்துவத்துறையில் நிறைய பிரச்சனை. எனக்கு வந்து முதல் குழந்தை வந்து அரசு மருத்துவமனையில் தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு குழந்தைய 4 கிலோ அரசு மருத்துவமனையில் நல்லபடியாக பார்த்தாங்க. அந்த நர்ஸுக்கு கோடான கோடி நன்றி. அந்த நர்ஸ் எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கும். 2வது குழந்தை 3.5 கிலோ அரசு மருத்துவமனைக்கு தான் போனேன். என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் காலேஜ், அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவ்வளோ ஒரு அலட்சியம், ஒரு கவனிப்பே கிடையாது. நாள் 1ஆம் தேதி போய் 4ஆம் தேதி தான் குழந்தை பிறந்தது. ஆனால் வழி எடுத்து தான் போனேன். தானாக பிறக்கட்டும்னு விட்டுறாங்க. பனிக்கூடம் உடஞ்சி நாள் நைட்டு 2 மணிக்கு பனிக்கூடம் உடஞ்சி, மறுநாள் மதியம் 2 மணிக்கு 2:09க்கு தான் பிரசவம் பார்த்தாங்க. இதுக்கு இடையில பனிக்கூடம் உடஞ்சி என்னோடய ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சு போச்சு. அந்த மருத்துவமனையில் பெட்டு பத்தலை அப்படின்னா தரையில் போட்டாங்க. அந்த தரையில் போட்டதுக்கும் அந்த பனிக்கூடம் உடஞ்சி என் ட்ரெஸ் நனைஞ்சதுக்கும் ஒரு மாதிரி வீசிங் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரியுது, என்னோடய உடம்பு எனக்கு தெரியும் இல்லை என்ன பிரச்சனை இருக்குன்னு. என்ன ஏதுன்னு கேட்கல. இந்த மருத்துவம் படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் எத்தனாவது குழந்தை, இது ஃபஸ்ட்டு குழந்தை எத்தனை கிலோ இருந்தது, 2வது குழந்தை, அதாவது அவங்க படிப்புக்கு தேவையான கேள்விகளை மட்டும் கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. மற்றபடி நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை கேட்கறதில்ல. அதுக்கப்புறம் எப்படியோ கெஞ்சி அவங்கள வந்துட்டு பிரசவம் பாருங்கன்னு கெஞ்சி, அதுக்கப்புறம் 2 மணிக்கு தான் பிரசவம் பார்த்தாங்க. அங்கே போனால் எனிமா கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் எனிமா கொடுத்து தான் பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனிமா கொடுத்துட்டு தான் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, எனிமா கொடுத்துட்டு தான் டெலிவரியை பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எனிமா கொடுக்கல. ஒரு 8 மாதத்துக்கு மேலே பிரசவமாக இருக்கிறவங்களுக்கு சரியாக டாய்லெட் வராது. அதாவது அது கொஞ்சம் குழந்தை வளர அந்த குடல் வந்து நசுங்கப்படுறதுனால சரியாக வராது. அது எல்லா டாக்டருக்கும் தெரியும் தானே. அந்த அறிவு கூட இல்லை. அதனால் எனக்கு எனிமா கொடுக்கல. சரி, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், எனிமா கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் போய் சொல்கிறேன், இதேமாரி 2-3 நாளாச்சு வெளியே போய் அப்படின்னு. ஏன் முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திட்டுறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது, என்ன பண்ணுறது, அவங்கள்ட்ட தானே ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். நான் முன்னாடியே சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா இத்தனை மாதத்துக்கு அப்புறம் சரியாக டாய்லெட் வராதுன்னு கூட தெரியாதா அப்படின்னு நான் கேட்டிருக்கலாம். சரி, இருந்தாலும் கேட்க முடியாது, ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுல ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டோம். அங்கே போயிட்டு டெலிவரியும் போது நார்மல் டெலிவரி தான். குழந்தைய முக்குன்னு சொல்லும்போது அங்கே டாய்லெட்டும் சேர்ந்து வந்துருச்சு. அதுக்கு என்ன பேச்சு பேசுகிறாளுங்க. நாங்களும் சக மனுஷி தானே, குழந்தை பெற்றுக்க போனால் இவ்வளோ கீழ்த்தரமாக நடத்தணும். நானாவது பரவாயில்ல, ஏதோ கொஞ்சமாக போயிட்டேன். என் கூட பக்கத்துலேயே இன்னொரு பொண்ணுக்கு டெலிவரி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ போயிடுச்சு. அந்த பொண்ணையும் போட்டு வைக்கிறாங்க. யார் மேலே தப்பு? எனிமா கூட கொடுக்கறதுக்கு அறிவில்லாமல் பிரசவம் பார்க்குறவங்களோட தப்பா, இல்லை அந்த பேஷண்டோட தப்பா? அந்த அறிவு கூட இல்லாமல் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு குழந்தை பிறந்த பிறகு தையல் போட வந்தாங்க. 2 ஆண்கள் தான் எனக்கு வந்து பிரசவம் பார்த்தது. தையல் போட வந்தாங்க. குழந்தைக்கு 5 நிமிஷத்துலேயே எனக்கு வந்து அந்த சிஸ்டர் தையல் போட்டு முடிச்சிட்டாங்க. 2 மணி நேரமாக எனக்கு தையல் போடுறாங்க. அவங்க போட்ட தையல்லையே என் கால் குத்துக்கால் போட்டு 2 காலும் மறுத்து போச்சு. 2 மாதம் ஆச்சு சார் அது நார்மல் நிலைமைக்கு வர்றதுக்கு. அவ்வளோ வலி, அவ்வளோ நேரம் தையல் போடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பேசிக்கிறாங்க, என்னடா ரத்தப்போக்கு நிற்கவே மாட்டுது, ஃபிடிங் ஆகுது. இந்த சதையை இழுத்து இங்கே வச்சு தையல் போடுறா, இந்த சதையை வச்சு இங்கே வச்சு தையல் போடுறா. வேறு ஒரு ஆளாக இருந்தால் ஐயோ என்ன இப்படி பேசிக்கிறாங்களே, நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாக ஆணுச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்து. இது எல்லா டாக்டருக்குமே தெரியும். இப்படிலாம் பேசிக்கிறாங்க. சரி, அப்போ கூட நான் வந்து அதை பற்றி நான் பெருசாக இது பண்ணுறேன், நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நர்சிங் நான் படிச்சிருக்கேன், ஒரு சில விஷயம் எனக்கு தெரியும். பயந்தால் நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும், நமக்கு ஏதாவது ஆபத்தாயிடும், பயப்பட வேணாம், ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரமாக ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் தையல் போட்டு முடிச்சு ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மருத்துவக் கல்லூரியெலாம் இந்த கற்றுக்குட்டிங்களை வச்சு பிரசவம் பார்க்குறாங்களே, ஒரு சீனியர் டாக்டர் அங்கே இருக்க மாட்டாங்க. நிறையா பெண்கள் வந்து இந்த பிரச்சனை நாங்கள் சமாளிச்சுட்டு தான் வரோம். அதனால் இந்த துறையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா? நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு என்ன போல் பிரசவ அந்த நேரத்தில் வந்து அனுபவித்த பிரச்சனைகள் உண்மைனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. எவ்வளவோ அறிக்கைகள் வர்றீங்கள்ல, இந்த சீனியர் டாக்டருங்க ஒரு ஆளாவது வச்சு அங்கே பிரசவம் பார்க்குற அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா அதை கொண்டு வாங்க.
ஏன்னா பிரசவம் பார்க்கணும் போகிறோம் நாங்கள், அவ்வளோ பிரச்சனையில சமாளிச்சுட்டு வரோம். அவ்வளோ பிரச்சனை அவங்க அலட்சியப்படுத்துறதுனால எங்களுக்கு உயிருக்கே ஆபத்தான நிலையில கூட வருது. அதுலேயும் அந்த பையன் கேட்குறான், பிரசவம் பார்க்குற டாக்டர் வந்து கேட்குறான், தொண்டை வறண்டு போச்சு, தண்ணி தாகம் எடுக்குது. அந்த தொண்டை வறண்டு போனதில் எனக்கு பேச்சு வரல. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. 2வது பிரசவத்தப்போ எங்கள் அம்மா இல்லை. அந்த நினப்பு வர எனக்கு வந்து அழுக அதிகமாக வந்துடுச்சு. அதனால் அழுது அழுது எனக்கு பேச்சும் வரல, தொண்டையும் வறண்டு போச்சு. தண்ணி குடுன்னு வாயை திறந்து கேட்க முடியாத பட்சத்தில் அவன் கையை பிடிக்கிறேன். டாக்டர் படித்தவன், சி கையை விடு அப்படின்றான். இவன் என்னத்தான் இவன் டாக்டர் படிக்கணும்னா, டாக்டர் நர்ஸு இந்த படிப்பு நீங்கள் படிக்கணும்னா சகிப்புத்தன்மை வேணும். நோயாளி என்ன வேணால் பண்ணுவான். கிறுக்கு பிடிச்சவனா இருந்தால் காரி மூஞ்சில் கூட துப்புவான். என்ன அந்த எப்படியாப்பட்ட பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட நோயாளியாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட கோவப்படுற நோயாளியாக இருந்தாலும் சரி, அதை சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம டாக்டர் படிப்போ இல்லை நர்சிங் படிப்போ படிக்கலாம். நான் நர்சிங் படிக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், நமக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் படிக்கலாம். ஏன்னா நிறைய இருக்குது பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய நம்ம வந்து அதில் நம்ம டாக்டர் படிக்கிறோம், போய் வேலை பார்க்குறோம், சம்பளம் வாங்குறோன்றது மாதிரி இருந்திருக்கக்கூடாது. அவங்க கொடுக்கக்கூடிய சில தொல்லைகளில் நிறைய விஷயங்களை நம்ம சகிப்புத்தன்மையோடு நம்ம அதை செய்யணும். அதாவது அந்த சொல்லுவாங்கள்ல, இறைப்பண்போடு செய்யணும் அந்த வேலையை. ஆனால் அப்படியாப்பட்ட வேலை எனக்கு பிரசவம் பார்க்குறவன் தண்ணி கேட்க தான்டா அவன் கையை பிடிச்சேன். அவன் சொன்னான் பாரு ஒரு வார்த்தை, சி கையை விடு அப்படின்னு. இவன்லாம் எதுக்குடா டாக்டருக்கு வந்தான், நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம இவன்லாம் எதுக்குடா டாக்டருக்கு வந்தான்னு தோணுச்சு. சரி அதை விடுங்க. இந்த மாதிரி கத்துக்குட்டிங்க மட்டும் பிரசவம் பார்க்குறாங்களே, அந்த இடத்துல ஒரு சீனியர் டாக்டர் வைக்கணும். இது வந்து பல பெண்களோட கோரிக்கைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நிறைய பெண்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதை வச்சு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பெண்கள் அனுபவிச்சுட்டு வராங்க. எவ்வளவோ பிரச்சனை நீங்கள் வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறீங்களே, இந்த பிரச்சனையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா? ஒருவேளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தான் எப்போதுமே